தொடர்ந்து பேசலாம் மேடம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனை என்ன, உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம். குடி வலிக்குது, கீழே கால் ஊன முடியாம வலிக்குது. திடீர்னு நல்லாதான் இருந்தேன், திடீர்னு ஒரு வாரமா கால் கீழே ஊனவே முடியல, நடக்க முடியல. காலை எந்த சுத்தமா நடக்க முடியல. கால் கீழே ஊன முடியலைங்களா? குடி மட்டும் வலிக்குது, பயங்கரமா வலிக்குது. குடி ஊன முடியாம வலிக்குது மேடம். முட்டி வலி இருக்குங்களா? முட்டி வலி கூட இல்ல, குடி தான் கீழே கால் சுத்தமா ஊன முடியாம இருக்கு. ஓகே, குதிகால் பிரச்சனை மேடம். அது ரேவதி, உங்க வயசு தெரிஞ்சுக்கலாமா? முட்டி வலியில இல்ல, உங்க வயது என்ன மேம்? வயது 46. குதிகால் வலி 46 வயசுல குதிகால் வலி வரணும் போது நீங்க பண்ற வேலைனால தான். நீங்க அதிகமா நின்றுட்டு பண்ற வேலையை செய்யும் போது இல்ல இதுக்கு முன்னாடி நீங்கள் கிச்சனில் வேலை செய்யும்போது இல்லை வீட்டு வேலை செய்யும்போது அதிகமாக நின்றுட்டு வேலை செய்கிறீங்க. அப்போது என்ன ஆகும், உங்கள் குதிகாலில் இருக்கிற ஒரு ஜவ் பிளான்டார் ஃபேஷியான்றதை சொல்கிறோம், இந்த ஜவ்லே வீக்கோன்றது ஏற்படலாம். அப்போ தான் இந்த மாதிரி வலி அதிகமாகும். ஸோ இது ஒரு வாரம் இந்த இருக்கணும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஐஸ் ஒத்தடை கொடுங்க. ஐஸ் ஒத்தடை கொடுத்து இந்த வலி போகலான்னும் போது ஒரு பெயின் கில்லர் ஒரு வாரத்துக்கு பெயின் கில்லர் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்தாலும் உங்கள் வலி போகலைன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி காமிங்க. அந்த இடத்துல எந்த இடத்துல இந்த டேமேஜாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு புதுசான ஸ்கேன், டைனமிக் அல்ட்ராசவுண்ட் மஸ்குலோஸ்கெலட்டல் ஸ்கேன் மூலமாக எந்த ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குன்றது பார்த்துட்டு அதுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக, அதுவும் இந்த பிளாஸ்மா தெரப்பி மூலமாக ட்ரீட்மெண்ட்ன்றது கொடுக்க முடியும். ரேவதி, நீங்கள் வந்து ஒரு வாட்டி காமிங்க. உங்கள் பிளான்டார் ஃபேஷியா, உங்கள் ஜவ் எந்த அளவுக்கு தேஞ்சு போயிருக்கு, எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பெட்டராக இருக்குன்றது நான் சொல்ல முடியும். ஓகே, நன்றி மேடம். இப்போ நம்ம அந்த பிளாஸ்மா தெரப்பி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? இது வெறும் வார்த்தையாக இல்லாமல் நீங்கள் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்டவங்க அதன் மூலமாக பலன் பெற்று இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்காங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. இப்போ இந்த பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு ஒரு யோசனை வரும். என்னென்னா, இப்போது நான் 10 வருஷமாக எனக்கு மூட்டு பிரச்சனை இருக்குது அப்படின்ற நிறைய பேர் இருப்பாங்க, 2 வருஷமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. இது கேட்டகரி வைஸாக இருக்கா மேடம்? இப்போ இத்தனை ஆண்டுகள் நீங்கள் இந்த பிரச்சனையோடு இருந்தால் மட்டும்தான் இதுக்கு சிகிச்சை கொடுக்க முடியும், அப்படி ஏதாவது விதிமுறைகள்லாம் இருக்கா? இந்த மூட்டு தேய்மானம்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் 4 ஸ்டேஜஸ் இருக்கும். ஸ்டேஜ் 1, 2, 3, 4. இந்த ஸ்டேஜ் 1 and 2 போது 40-50 வயசில் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த 3, 400 வரும். இது அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது. முட்டி வலி சின்னதாக இருக்கும்போதே அது அலட்சியமாக எடுத்துட்டிங்கன்னா அந்த சின்ன வயசில் ஆகும் முட்டி வலி நீங்கள் 50 வயசுக்கு வரும்போது அதிக அளவில் தேய்மானமாகி ஒரு மீள முடியாத ஸ்டேஜில் போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் பிரச்சனை சின்னதாக இருக்கும்போதே அதுக்கு ஒரு கரெக்டான கவனம், கரெக்டான கேர் தேவைப்பட்டுச்சுன்னு ஒரு கரெக்டான டாக்டரோட உதவி எடுத்துக்கோங்க. ஸோ தட் இந்த பிரச்சனை அதிகமாக ஆகாமல் ஒரு ஆப்ரேஷன் போகிற நிலைமை தவிர்க்க முடியும். இபிஓனில் முட்டி வலியோட வர பேஷண்ட்ஸ்களுக்கு நாங்கள் டாக்டர்ஸ், பெயின் ஃபிசிஷியன், வலி மருத்துவ நிபுணர் ஃபஸ்ட் அவங்க அறிகுறிகள் என்ன, அவங்க வலி எப்படி வந்துச்சு, அடிப்பட்டுச்சா, இல்லை கீழே விழும்போது ஏதாவது கீழே விழுந்திருக்காங்களா, இல்லை ஆக்சிடெண்ட்டாக இருக்கா, இதெல்லாம் அசஸ் பண்ணுறோம். அசஸ் பண்ணி இந்த வலி எதனால் வருது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சில கிளினிக்கல் டெஸ்ட்ன்றது பண்ணுறோம். ஸோ பேஷண்ட்டோட அறிகுறிகள் ப்ளஸ் நாங்கள் டாக்டர்ஸ் பண்ணுற ஒரு சில டெஸ்ட்டுகள், இது ரெண்டுமே சேர்த்து இந்த முட்டியில் அவ்வளோ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, எந்த ஸ்ட்ரக்சர்னால இந்த வலி வருதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல ஒரு டைனமிக் மஸ்குலோஸ்கெலட்டல் ஸ்கேன் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரக்சர்னால தான் இந்த வலி வருதுன்றது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல எந்த விதமான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும், எவ்வளோ சிட்டிங்கில் கொடுக்கணும், என்னெல்லாம் வாரிக்கை முறைகள் மாற்றிக்கணுன்றது ஒவ்வொரு பேஷண்ட்க்கும் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பேஷண்ட்கே டிசைட் பண்ணுறோம். ஸோ பேஷண்ட்கே ஃபஸ்ட்டு பேஷண்ட்டோட அறிகுறிகள், நாங்கள் பண்ணுற ஒரு டெஸ்ட் ப்ளஸ் பண்ணுற ஒரு ஸ்கேன், இது 3மே வச்சுட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பெட்டராக இருக்கும், எவ்வளோ சிட்டிங்கில் தேவைப்படுன்றது நாங்கள் சொல்கிறோம். எல்லா மூட்டு வலி மூட்டு தேய்மானம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதனால இந்த மாதிரி ஒரு டைனமிக் ஸ்கெலிட்டன் ஸ்கேன் மூலமாக எந்த ஸ்ட்ரக்சர்னால வலி வருதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் உங்களுக்கு எந்த கரெக்டான ட்ரீட்மெண்ட்ன்றது நாங்கள் முடிவெடுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும்.